ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்திற்கான ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, நீர் நல்லவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் பெரியவரும் பரிசுத்தருமாயிருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை பொருந்தியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. எனக்காக மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திற்காகவும் முழு உலகத்திற்காகவும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தியாக அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஜெப நேரங்களை பொறுப்படுத்திடுங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க, அநேகர் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் கர்த்தாவே. யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்து கொள்வீராக கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். நாங்கள் பெரிய காரியங்களை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பலத்தினால் நாங்கள் எதையும் சந்திக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியினால் தான் ஆகும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு ஆண்டவரே. உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. சத்துருடைய எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு மேற்கொள்ளக்கூடாது கர்த்தாவே. உமது கரம் கூட இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே. ஆமேன், மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஆமேன், மதிலை தாண்டிடுவேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உனது விளக்கு எரியச் செய்தீர், இருளை ஒளியாக்கினீர். ஆமேன், இருளை ஒளியாக்கினீர். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்.
மான்களை போல ஓடச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஆமேன். உயர அமரச் செய்தீர். ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே. ஆமேன். வாழ வைத்தவரே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே. ஆமேன். எனது அடைக்கலமே. நீரே என் கன்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே. ஆமேன். எனது அடைக்கலமே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கு கொண்டீர். ஆமேன். என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர். ஆமேன். அகலமாக்கி விட்டீர். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் தூதித்திடுவேன். ஆமேன். என்னாலும் தூதித்திடுவேன். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் தூதித்திடுவேன். ஆமேன். என்னாலும் தூதித்திடுவேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் வாசிக்கும்படியாக சில வசனங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் சில வசனங்கள். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமுமான தேவன். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நீ நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள்.
அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாட்களில் தேசத்தில் நடமாடுகிற பயங்கரமான சம்பவங்கள், சத்துருடைய போராட்டங்கள், பின்னணியத்திலே சத்ருவானவன் தனக்கு சாதகமாக தன்னுடைய ராஜ்யத்திற்கு ஆளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பல கோணங்களிலே சத்துருடைய போராட்டம் ஒன்று, நோயின் கொடுமை ஒன்று, இன்னும் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் பல இடங்களிலே பல விதங்களிலே இந்த சத்ருவானுடைய ஆதிக்கத்தினால இன்னைக்கு அநேக குடும்பங்களில் தாறுமாறான வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத வாழ்க்கை. அது கிறிஸ்தவ குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. மற்ற ஜனங்களுக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, யாருக்குனாலும் இல்லை. குடியும் போதையும் போதை பொருளுக்கு அடிமையும் இப்படி பல கோணங்களிலே தேசம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதற்கு காரணம் எல்லாமே பின்னணியத்திலே பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதினால் அவன் கோபத்தோடு பல கோணங்களிலே ஜனங்களை சிறுமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஜனங்களும் பயந்து அதுக்கு பயப்படுறவங்க உண்டு, அப்புறம் அதுக்கு கீழ்ப்படுகிறவங்க உண்டு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுறவங்க உண்டு. அப்படியாவது அது பெயரட்டும்னு சொல்லி பரிகாரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அந்த யாருக்குமே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக இதை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, என் இயேசு என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சத்ருவினால் எதுவும் என்னை தொட முடியாது என்று நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளே வீற்றிருக்கும் போது, இதுதான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், இதில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதில் இந்த வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணும்போது எந்த பிசாசு இதுக்குள்ளே வர முடியுமா? வர முடியாது. ஒருவரையும் தொட முடியாது. அவர் அக்கினியாய் நமக்குள்ளே மகா பயங்கரமுள்ள தேவனாக நமக்குள்ளே வீற்றிருப்பதினாலே, அல்லேலூயா அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருப்பதினாலே நாம் பாக்கியவான்கள். அவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா? அந்த பயங்கரங்களை, அந்த பயங்கரமான சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு துரத்தி விடுவார். சத்ருவின் போராட்டத்தில் பயந்து போய் இருக்கீங்களா? அதுக்காக எந்த மந்திரவாதிகிட்டையோ யாருக்கிட்டையும் போய் பரிகாரம் பண்ணாதுங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே கொள்வீர்களானால், நிச்சயமாக விசுவாசிப்பீர்களானால்
நிச்சயமாக விடுதலை உண்டு. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர் பொறுத்திருக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடங்களாக அந்த அந்தகாரத்துக்குள்ளே இருந்தீங்க பாருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செய்வார்? துரத்தி விடுவார். அதனால் பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களை அழியும் மட்டும் அவர்களை கலங்கடிப்பார் என்று சொல்லி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், யுத்தம் செய்கிற தேவன் மட்டுமல்ல, உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஏற்ற விதத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இருப்பதினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன், நமக்காக யுத்தம் செய்கிறவர் மாத்திரமல்ல. யோசபாத்து அந்த ராஜாவை குறித்து சொல்லும்போது அங்கே அவருக்கு கிடைத்த தரிசனம், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவரை விசுவாசித்து அவரை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருப்போம். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அது மட்டும் இல்லை, ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று தெரியாதனால ஆவியானவரே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார். கலங்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? யாருமே விரோதியாக இருக்க முடியாதே. கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த தேசத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. பாலியல் பலாத்காரங்கள், களவுகள், பொய் காரியங்கள் நடந்தாலும் நல்ல பணம் வச்சிருக்கிறவங்க பணங்களை கொடுத்து உருட்டி புரட்டி நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமல் உருட்டிடுறாங்க. அநீதி நிறைந்த உலகம், நீதியே இல்லாத உலகம். அன்பானவர்களே, ஆண்டோடைய சமூகத்தில் தான் நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்காக அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, நம் நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானமும் விவேகமும் அறிவும் உடையவர்களாய் செயல்பட நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், பொறுப்பானவர்கள், அவர்களுக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கணும். தெய்வீக ஞானம் கிடைக்கணும். குற்றவாளியை குற்றவாளின்னு சொல்லணும். குற்றம் செய்யாதவங்களை குற்றம் செய்யலைன்னு சொல்லணும். குற்றம் செய்யாதவங்க ஒருவேளை ஏழையாக இருக்கலாம். குற்றம் செய்தவங்க பணக்காரலாக இருக்கலாம், பண வசதி இருக்கலாம். உடனே பணத்தை கொடுத்து ஏழைகளுக்கு அநீதி செய்து அநியாயம் செய்கிற தலைவர்களாக இருக்கக்கூடாது. நடுநிலையாக இருக்கணும். ஏழை பணக்காரன் என்று பார்க்கக்கூடாது. லஞ்சம் வாங்கி காப்பாற்றக்கூடாது. நேர்மையாட்டு இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய என்ன கஷ்டங்களையும் அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க நடுநிலை, எல்லாருக்கும் ஒரு பொதுவான அதிகாரிகளாக இருந்தால், பொறுப்பானவர்களாக இருந்தால், உண்மையோடு உத்தமத்தோடு
ஏழை பணக்காரன் என்று பாராதபடி உண்மையை நிலைநாட்ட பாடுபட வேண்டும். அப்போ தான் நாடு செழிக்கும். இல்லைன்னா இந்த பலாத்காரம் பண்ணினவங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணவங்க, பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்தி கொலை பண்ணினவங்க எல்லாம் தப்பிடுவாங்க. தப்புனவனா இன்னொருத்தனுக்கு ஆமாம் அவனே தப்பிட்டான், நம்ம இப்படி போனால் என்ன, இப்படி செய்தால் என்ன, நாடு சீர்குலையும், நாடு பயங்கரமான சூழ்நிலைக்கு போகும். ஆகையினால பொறுப்பானவர்கள், ஆளுநர்கள், தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு தேவ ஞானம் கிடைக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பாருங்க, பாபிலோனுக்கு ஒரு தானியேல் சிறைப்பட்டு வந்தான். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால், அது மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே அவன் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தான். எல்லாரை காட்டிலும் அவன் என்ன செய்தான்? உயர்ந்த பதவியில் இருந்தான். அவனை குற்றப்படுத்த யாராலேயும் முடியல. நிறைய பேர் பார்த்தாங்க, ஏதாவது வகையில் அவனை குற்றப்படுத்திடலாமான்னு பார்த்தாங்க. ஆனால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவனை குற்றப்படுத்த யாராலேயும் முடியல. அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் சதி திட்டம் பண்ணாங்க. இவனை குற்றப்படுத்தணும்னா கடவுளை வணங்குகிற விஷயத்தில், ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் மட்டும்தான். அப்போ ராஜாவை தவிர ஒரு மாதம் அளவும் எந்த ஒரு தெய்வத்துக்கு நேராக கரம் தூக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ராஜாவும் ஏமாந்து போய் தெரியாமல் அவருடைய முத்திரை மோதிரத்தினாலே அங்கே அந்த சைன் எல்லாம் வைக்கப்பட்டாயிற்று. ஒரு மாதம் போச்சு. ராஜாவே, இங்கே ஒருத்தன் இருக்கான், ஒரு மாதம் அளவும் உங்களை நமஸ்கரிக்கவே இல்லை, உம்மை பார்த்து வணங்கவே இல்லைன்னு. ராஜா யாருன்னு கேட்டார். அது அந்த தானியேல். தானியேல்னு சொன்ன உடனே ராஜாவுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. தானியேலை கூப்பிட்டு சொன்னார், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம் பாருங்க! அல்லேலூயா! இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா! அந்த தானியேலை என்ன செய்யணும்? ராஜாவை நமஸ்கரிக்காமல் இருக்கிறவங்கள சிங்க கபியில் போடணும்னு இருந்து என்ன செய்யது? ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால சைன் வச்சிட்டாரே, முத்திரை பண்ணிட்டாரே, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் போட்டு தான் ஆகணும். ராஜா சொன்ன சொல்லை மாற்ற முடியாது. போட்டாங்க. அந்த தானியேல் காப்பாற்றப்பட்டான். அந்த சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி முழுவதும் அங்கே அந்த கெபியில் அவன் நிம்மதியாக இருந்து ஆண்டவரை துதிச்சிட்டு இருந்திருப்பான். அதிகாலையில் ராஜா போனார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்டார். ஆமாம் ராஜாவே, நான் நல்லா தான் இருக்கேன். தூக்கி வெளியில் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் சதி திட்டம் பண்ணுனாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் தூக்கி அந்த கெபியில் போட்ட உடனே முழுவதும் பசியோடு இருந்த அந்த சிங்கங்கள் அவர்களை சாப்பிட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா! அன்பானவர்களே, உண்மையுள்ளவர்களாக இருந்தால், அதே போல் இந்த நாளில் நமது நாட்டை ஆளுகிறவர்கள், அதிகாரிகள், பொறுப்பானவர்கள் எல்லாரும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், எல்லா தேசாதிபதிகளுக்கும் மேலான தேசாதிபதியாக தானியேலை உயர்த்தினது போல அதிகாரிகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பது உண்மையான சத்தியம். ஆகையினால தேசத்தை ஆளுகிறவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் எல்லாரும் ஒன்று என்று, ஏழை பணக்காரன் என்று பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் பார்க்கக்கூடாது,
எல்லாரையும் ஒன்று போல நினைக்கணும். ஒன்று போல நினைக்கும்போது ஆண்டவர் பொறுப்பானவர்களை, அதிகாரிகளை, ஆளுநர்களை, கவர்னர்களை எல்லாரையும் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, அவங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தாருங்க, விவேகத்தை தாருங்க, அறிவை தாருங்க, பாதுகாப்பை தாருங்கப்பா. ஆண்டவரே, உண்மையாக இருக்கும்போது அவங்களுக்கும் விரோதமாக எழும்புறவங்க இருப்பாங்க. அதன் மத்தியிலும் கூட அவங்க பயப்படாமல் உண்மையாகவே இருக்கத்தக்கதாக அவங்களுக்கு பாதுகாப்பை தாருங்க, பாதுகாப்பை தாருங்க. எல்லா ஆண்டவரே பொறுப்பானவர்களுக்கும் பாதுகாப்பை தாருங்க, நல்ல ஞானத்தை தாருங்க, அறிவை தாருங்க. ஆண்டவரே, தேசத்தை ஆளக்கூடிய ஆற்றலை கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஆண்டவரை கேட்டபடினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதிரி நாம் ஜெபிப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளிலும் வேலை செய்யக்கூடியவங்க அவரவர் தங்கள் தங்கள் கடமைகளை பொறுப்போடு உண்மையோடு செய்ய வேண்டும். ஆஸ்பத்திரி டிபார்ட்மெண்ட்டில் மருத்துவமனையில் பணியாற்றுகிறவங்க அவங்க கடமையில் அவங்க உண்மையாக செய்யணும். மருந்துகளை எடுத்து விற்கிறதுக்கு இல்லை. கவர்மெண்ட்டு மாத்திரை மருந்துகளை எல்லாம் களவாண்டி அதை விற்று சம்பாதிச்சு குடும்பத்தை பெருக்கிறதுக்காக அது வியாபாரம் பண்ணுவதற்காக கொண்டு வரல. ஏழை ஜனங்களும் விருப்பப்படுகிறவங்க அதை போய் வாங்கி அதை அனுபவிக்க தான். அதில் ஆஸ்பத்திரி பணியில் பணியாற்றுறவங்க உண்மையோடு பணியாற்ற வேண்டும். அப்போ கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதே போல் ஒவ்வொரு ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் கடமைகளை செம்மையாய், உண்மையாய், உத்தமத்தோடு, தெய்வ பயத்தோடு செய்ய வேண்டும். எல்லாரும் அதற்கு ஜெபம் பண்ணுவோமா? எல்லா டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்கிறவங்கள தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக பொறுப்போடு கடமைகளை செய்யணும். பொறுப்போடு. இன்னைக்கு பாருங்கள், ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க கூட பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நல்லா கேளுங்க, பிள்ளைகள் யாராவது கேட்டிங்கன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதே போல் டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியணும். தங்கள் கடமை என்னது? படிக்கணும், கருத்தோடு படிக்கணும், நல்ல வெற்றி பெறணும், மேன்மை அடையணும். அதுக்கு தான் ஸ்கூலுக்கு விடுறது. அதுக்கு தான் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறது, காலேஜ் முடிஞ்சு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறது. உண்மையாக இருக்கணும், யாருக்கும் இடறுதலாக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஒரு பெரிய மொபைலை கையில் வச்சுக்கிட்டு வேண்டாத தொடர்புகள் வைக்கக்கூடாது. தேவையில்லாததை பார்க்கக்கூடாது. தேவை உள்ளதை பார்த்து பயனடைந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ எல்லாருக்கு கையிலையும் மொபைல் உண்டு. எப்போ வேணாலும் எதை வேணாலும் பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா பார்க்காதுங்க. அதில் ஆன் பண்ணுற சிஸ்டமும் இருக்குது, ஆஃப் பண்ணுற சிஸ்டமும் இருக்குது. செய்தவங்க அப்படி நல்ல அழகாக செய்திருக்காங்க. நம்ம விருப்பம் போல் பயன்படுத்தக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் தெரியாதவங்கள்ட்ட ஃபேஸ்புக் அந்த மாதிரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி தொடர்புகள் வைத்து நாச குப்பையில் போகாதுங்க, நாசமாகாதுங்க. அந்த மொபைல் கான்டாக்டு யார், எத்தனை வயசு, யாருக்காவது தெரியுமா? நல்லா யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ராங் கான்டாக்டு, தப்பான உறவுகள் வைக்கிறதுனால வாழ்க்கை கெடுது, குடும்பங்கள் பாழாக்கப்படுது, பெற்றோர் கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. ஜெபிப்போமா? எல்லாரும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். டீச்சர்ஸும் சில பிள்ளைகள்கிட்ட தவறாக நடந்து கொள்கிற விதம்
அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் தப்பாக நடந்து கொள்கிறாங்க. எதுக்காக வராங்க? குருன்னா யார்? ஒரு பெரிய அந்த ஒரு டீச்சர்னா யார்? குரு. அவங்களுக்கு அவங்க அவ்வளோ மேலான ஒரு நிலைமையில் இருந்து இந்த பிள்ளைகளை இந்த தேசத்துக்கு வருங்கால தூண்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. அவங்களும் அவங்க பகுதியில் உண்மையை கடைபிடிக்கணும். வேண்டாத தப்பான செயல்களுக்கு பிள்ளைகளை பயன்படுத்தவே கூடாது. அங்கேயும் தப்பு இருக்குது, பிள்ளைகள்கிட்டையும் தப்பு இருக்குது, பெற்றோர்கிட்டையும் தப்பு இருக்குது. பிள்ளைகளை போதித்து நடத்துங்க. ஒழுங்கீனமாக பெற்றோர் நடக்கிறனால தான் பிள்ளைகள் அந்த தப்பான காரியத்தில் போக வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லா டிபார்ட்மெண்ட்டில், எல்லா துறைகளிலும் வேலையாற்றுகிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் தங்களுக்குள்ள கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் சரியாக செய்ய வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஏசப்பா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் துறைகளிலே பணியாற்றுகிறார்களோ அத்தனை பேரும் உண்மையுள்ளவர்களாய் விளங்கட்டும், உத்தமமாய் பணிகளை செய்யட்டும். ஆண்டவரே, தப்பான பாதைகளிலே பிள்ளைகளை வழி நடத்தாதபடிக்கு ஆண்டவரே, குருவானவர்களுக்கு, ஆண்டவரே டீச்சர்ஸுக்கு, ஆண்டவரே எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேசத்துக்கு தூண்கள். அவங்க படித்து முடித்து அவங்க குடும்பங்களில், சமுதாயத்தில், தேசத்தில் தூண்களாக மாற வேண்டுமே. அதற்கு அவங்க பொறுப்பானவர்கள். அதே போல் பெற்றோர் பொறுப்பானவர்கள். பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜெபித்து அவங்கள அனுப்ப வேண்டிய கடமை பெற்றோருடைய கடமை. அவங்க மூலமாக அந்த பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, நல்ல ஒழுக்கமாக வளர்ந்து குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் அவங்க நல்ல தூண்களாக எழும்பணுமே. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எல்லா பக்கத்திலும் கரிசனையோடு தம் கடமைகளை செய்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றலை கொடும். ஆண்டவரே, பொய்யான ஆண்டவரே தவறான பாதைகளிலே ஒருவராவது போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சத்ரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வீணாகட்டும், இல்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஸ்கூல்கள், காலேஜுகள் ஒழுக்கத்தோடு தங்கள் கடமைகளை செய்ய தேவன் பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே கர்த்தர் எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள், ஆண்டவரே ஜெயில் காப்பகத்தில் ஊழியம் செய்கிறவங்க, அங்கே நடக்கிற பணிகள், ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பு கரங்களே தருகிறப்பா. ஆண்டவரே, எங்களால் முடியாது, தேவன் கிரியை செய்யுங்க தாவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்கிறவங்களுக்கு நல்ல ஞானம் ஆண்டவரே பலன் தந்து நீ நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விவேகம் தந்து அறிவை கொடுத்து நீ நடத்தும். ஆண்டவரே குழப்பங்கள் ஒன்று வராதபடிக்கு ஆண்டவரே பொறுப்பானவர்களுக்கு ஆண்டவரே நல்ல தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதிரியை துரத்தி
துரத்திடும் இரத்தஞ்செயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தஞ்செயம். எதிரியை துரத்திடும் இரத்தஞ்செயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தஞ்செயம். அதிகாரம் தந்திடும் இரத்தஞ்செயம், அதிசயம் செய்திடும் இரத்தஞ்செயம். அதிசயம் செய்திடும் இரத்தஞ்செயம். இரத்தஞ்செயம், ஆஹா இரத்தஞ்செயம், ஓஹோ இரத்தஞ்செயம். கல்வாரி இயேசுவின் இரத்தஞ்செயம், காருண்ய தேவனின் இரத்தஞ்செயம். இரத்தஞ்செயம், ஆஹா இரத்தஞ்செயம், ஓஹோ இரத்தஞ்செயம். கல்வாரி இயேசுவின் இரத்தஞ்செயம், காருண்ய தேவனின் இரத்தஞ்செயம். தொடர்ந்து அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக, தேசத்திலே நடக்கிற ஊழியங்களுக்காக, வட இந்திய ஊழியங்கள் இந்த நாட்களிலும் பல இயக்கங்கள் மூலமாக நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, விஸ்வவாணி, ஐஎம், ஜெம்ஸு போன்ற அநேக இயக்கங்கள், இன்னும் அநேக இயக்கங்கள், பெண்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்கள், சிறுவர்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்கள், ஜெயில் கைதிகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்கள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், எல்லா ஊழியங்கள் மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஊழியர்கள் காக்கப்பட வேண்டும். ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். எல்லா மிஷனரிமார்களுக்கும் போதகர்களுக்கும் நல்ல பாதுகாப்பு. எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லா இயக்கத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம். இயக்கத்திலே பணியாற்றக்கூடிய எல்லா மிஷனரிமார்களுக்காக, எல்லா போதகர்களுக்காக எல்லாரும் ஜெபிங்க. வலது கரங்களை உயர்த்தி, தேவனே எங்களாலே இந்தியா முழுதும் போக முடியாது ஆண்டவரே, கடந்து போய் கஷ்டத்தோடு ஆண்டவரே அடிப்படை வசதி இல்லாத இடத்துல பணியாற்றக்கூடிய எல்லா மிஷனரிமார்களுக்காக, போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்ட ஆலயங்கள், உடைக்கப்பட்ட ஆலயங்கள், உடைத்தவர்களை கட்டி எழுப்பட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் இந்த தேசத்தில் நீ செய்வீராக. ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம், இயேசு கிறிஸ்து மூலமாத்தான் சமாதானம், ரெட்டிப்பு, சந்தோஷம், நித்திய ஜீவன் போறதுக்கு வழின்னு தெரியாம இருக்கிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, விடுதலையோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா கர்த்தர் உதவி செய்வீராக. மிஷனரிகளையும் போதகர்களையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவீராக. இயேசுவே, கடந்து செல்லுகிற இடத்துல வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். எதுக்கிற ஜனங்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும். எதுக்கிற ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கிற ஜனங்கள் கூட அந்த இயேசுவின் அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைப்பட்டு இருக்கிற ஜெயிலில் இருக்கக்கூடிய மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக சீக்கிரமாய் வெளியில வந்து நியாயம் கிடைத்து வெளியில வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மிடத்துல கேட்கிறோம், நீர் உதவி செய்வீராக.
ஆண்டவரே நன்றியோடு ஜெபிக்கிறோம். எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகுமே. ஆண்டவரே உம்மையே தான் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க ஜெபிங்க, விடுதலைக்காக ஜெபிங்க. நம்முடைய பிள்ளைகள் யாராவது இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நிமித்தம் சிறைச்சாலையில் இருந்தா நம்ம ஜெபிக்காம இருப்போமா? ஜெபிங்க ஜெபிங்க. யார் பிள்ளையானாலும் யாராயிருந்தாலும் சிறைச்சாலையில நீதி நிமித்தம் பாடுபடுகிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோ உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோ உண்டோ. பொல்லாதோ கூட செய்திடார் நபீதா நலம் அருள்வார். பொல்லாதோ கூட செய்திடார் நபீதா நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடு சுத்த ஜோதியே அரூபியே. இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ அரூபியே. இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ. ஆமன் பானவர்களே, மீன் கேட்டால் பாம்பை தருகிற ஒரு தேவன் உண்டா? இல்லவே இல்லை. கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டா? இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்டால் அப்பந்தான் கொடுப்பாங்க. ஆண்டவரே எங்கள் மிஷனரிகளுக்கு ஒரு நல்ல விடுதலை வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உதவி செய்வீராக. இயேசுவே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலன் அளிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விடுதலை அளிக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தமானது அந்த மிஷனரிகளுடைய ஆண்டவரே அப்பா பலவீனப்பட்ட பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே பட்டு ஆண்டவரே அவர்கள் பலப்படட்டும் பலப்படட்டும் பலப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மிஷனரிகளாவது ஆண்டவரே அப்பா உபத்திரவங்களின் நிமித்தம் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கஷ்டமான பகுதியில் ஆண்டவரே மிஷனரிகள் ஆண்டவரே படுகிற பிரயாணத்தில் தேவ கரம் கூட இருக்கும்படியாக ஆண்டவரே அவர்கள் கடந்து சென்று ஆண்டவரே சுவிசேஷங்களை விதைக்கும் போது 1 30 60 100மான பலனை தரவும் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருவும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆண்டவரே எலியாக்கள் எழும்பணும், தேசத்தில் எலிசாக்கள் எழும்பணும். ஆண்டவரே தேசத்தில் கர்த்தருடைய வல்ல நாமம் உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே இந்தியாவிலே இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க அப்பா. தேசத்துல உம்முடைய அக்கினி இறங்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இறங்க வேண்டும். தேசத்துல அற்புதம் விளங்க வேண்டும் ஆண்டவரே. அற்புதம் விளங்க வேண்டும். மிஷனரிகளை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே.
கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியே கிரியை செய்வீராக. தேசத்தில் உம்முடைய அக்கினி இறங்கும் போது, உம்முடைய தேசத்தில் உம்முடைய அக்கினி இறங்கும் போது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்குவார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் இந்த நாட்களிலே நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்களுக்காக ஆண்டவரே திறப்பின் வாயிலே நிற்க ஆண்டவரே அநேக வாலிபர்கள் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எலியாக்களை போல எழும்பட்டும், எலிசாக்களை போல எழும்பட்டும், யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்கட்டும். தானியேலை போல ஆண்டவரை உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து பொறுப்பிலே அமர வேண்டும். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசத்தில் பெருகி வருகிற பாவங்கள், பெருகி வருகிற பாவங்கள் பாருங்க. திரைப்படங்கள் மூலம் இச்சைகளும் வன்முறையில் ஈடுபடுவதற்கும் உட்படுத்துகிற அந்த பொல்லாத வல்லமைகள் தேசத்தில் முற்றிலும் அழிக்கப்பட எல்லாரும் ஜெபிப்போம். பாருங்க, அந்த திரைப்படங்கள் மூலமாக பல பாவமான காரியங்கள், மேட்டுமையான காரியங்கள், அகந்தையான காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் திரைப்படங்கள் மூலமாக எப்படி களவு செய்யலாம், எப்படி பலாத்காரம் பண்ணலாம், எப்படி குடிக்கலாம், எப்படி மற்றவங்க குடும்பத்தில் தலையிடலாம், இப்படியெல்லாம் அவங்க நடித்து காட்டுறாங்க. அதை மக்கள் அதை செய்து பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் இராதபடிக்கு ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதே போல் ஃபேஷன் என்ற பெயரில் மிதமிஞ்சின மினுக்கான கவர்ச்சிகரமான ஆடை அலங்காரம் மற்ற அரைகுறையான ஆடை அணிந்து எதிர்வாளரை கவர்ந்து இழுப்போர் தவறை உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆடை அலங்காரத்தில் ஆண்டவரே ஒழுங்கான ஆடை அணிந்து ஆண்டவரே தெருவில் நடக்க, ரோட்டில் நடக்க, பிரயாணங்கள் பண்ண ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இருபாலர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. பெண்கள் விசேஷமாக தங்களுடைய ஆடைகளை கவனமாய் ஆண்டவரே ஒரு பக்தி விருத்தி வரக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு அல்ல, கவர்ச்சிகரமான ஆடைகள் அணியாதபடி நல்ல விதத்தில் அணியத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஸ்கூல் போகிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு யூனிஃபார்ம். பெரிய வேலைகளில் போகிறாங்க, அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. வாட்ச்மேனாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஆலயத்துக்கு வராங்க, அருவருப்பாக போட்டுக்கிட்டு வராங்க. கொஞ்சம் ஒழுக்கமான ட்ரெஸ்ஸு போட்டு வருவது நல்லது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த காரியங்களை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. இன்னுமாக புகைப்பிடித்தல், குடி, போதை பழக்கம், சரீர சுகத்தை, படிப்பை, வேலையை, பெற்றோரை, குடும்பத்தை, உடைமைகளை இழந்து ஆண்டவரே அலைந்து திரிகிற ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. விபச்சாரம், பேசித்தனம் போன்ற பாவ பழக்கத்திற்கு ஜனங்களை உட்படுத்தி பலவிதமான நோய்கள், எய்ட்ஸ் நோய்கள் தீவிரமாக பரம்பி வாழ்வை சீரழிக்கிற இந்த வியாதிகள் எல்லாவற்றுக்காக பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். இந்த அருவருப்பான பாவங்களை செய்வதினால, எவ்வளவு அருவருப்பான பாவங்களை செய்வதினால தீராத வியாதி,
மருத்துவம் இல்லாத வியாதி, எய்ட்ஸ் வியாதி போன்ற வியாதிகளை போட்டு எவ்வளவு சீரழிந்து போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை கெடுத்திருக்காங்க. குடி பழக்கத்தினால, விபச்சார தொழில்களில் போகிறனால சரீர சுகத்தை இழக்கிறாங்க, படிப்பை இழக்கிறாங்க, வேலையை இழக்கிறாங்க, பெற்றோரை இழக்கிறாங்க, குடும்பத்தை இழக்கிறாங்க, உடைமைகளை இழக்கிறாங்க. என்ன வேதனையான காரியம், எவ்வளோ வருத்தமான காரியம். பாதிக்கப்படுகிறது குழந்தைகள். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, மாற்றப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாற்றப்படட்டும். உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, தீய பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே, விபச்சாரங்கள், வேஸ்தித்தனங்கள், அசுத்தங்கள், காம கொடூரங்கள், காம விகாரங்கள், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சந்திப்பீராக. தேசம் ஆண்டவரே சாபக்கேடாய் மாறிவிடாதபடிக்கு இப்படிப்பட்ட அருவருப்புகளை செய்வதனால தேசம் சாபக்கேடாய் மாறிவிடாதபடிக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். சத்துருடைய கோட்டைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இனி அன்பானவர்களே, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக, நோயுற்றோருக்காக சங்கீதம் 91:6 சொல்லப்படுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் ஆங்காங்கு பரவி வருகிறது, ஆங்காங்கு பரவி அநேகருக்கு வாழ்க்கையில் பாருங்கள். அந்த சளிக்கட்டு கூட முன்னொரு காலத்தில் கொஞ்சம் நல்ல மிளகு, ஜீரகம், சுக்கு, திப்பிலி எல்லாம் போட்டு காய்ச்சி குடித்தாலே போயிடும். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் அந்த சளிக்கட்டுகள் போகிறதில்லை. அப்படி பயங்கரமான ஒரு வியாதிகள், வேதனைகள். அதில் வியாதியோடு இருக்கிறவங்க பலவிதமான வியாதிகள் பாருங்கள். ஜெபிப்போம், ஜெபிப்போம். அப்படியே மிஷனரிகள் கூட அநேகம் பேர் பலவிதமான வியாதிகளுக்கு அவங்க அடிப்படை வசதி இல்லாத இடத்துல எவ்வளோ கஷ்டத்தோடு பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு அநேக விதங்களில் அநேக பிரச்சனைகள், வியாதிகள். அவங்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற மிஷனரிகள், ஆண்டவரே, கேன்சர் போன்ற வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற, ஹீமோ எடுத்துக்கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் அவங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லும் போது பலவீனப்பட்ட பகுதிகள் எல்லாம் பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்
ஒவ்வொரு பிள்ளைகள் யாரானாலும் இந்த நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வலது கரத்தை நெஞ்சி வலியா நெஞ்சில் வைங்க, கால் வலியா கால் முட்டில் வைங்க, தலை வலியா தலையில் கையை வைங்க, கை வலியா இந்த ஒரு கையை எடுத்து மற்ற கையில் வைங்க, வயிற்று வலியா வயிற்றில் வைங்க, எந்த பகுதியில் கஷ்டம் இருக்கோ கையை வைங்க. ஏசு பரிகாரி, ஏசு பரிகாரி, அவர் தொட்டு சுகப்படுத்துவார். இந்த நேரத்தில் பரிசுத்தமுள்ள இரத்தம் உங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து வருகிறது. அன்பானவர்களே, இந்த காலையில் நேற்று சாயங்காலமும் இந்த காலையிலையும் நான் உணர்த்தப்பட்டேன். ஏன்னா 2 குடும்பங்களில் இருந்து எனக்கு இந்த டிவியில் நம்பரை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வியாதியோடு இருக்கேன், என்னை பேசக்கூட முடியலை, பல கஷ்டத்துக்குள்ளே இருக்கேன், எனக்கு வியாதியாக இருக்குது, என் புருஷனுக்கும் சுகம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க, என் பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொன்னவங்க கூப்பிட்டு கேட்டாங்க எனக்காக. 2.5 வயசு பிள்ளைக்கு சுகம் இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் கணவருக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் தலையில் வலது கையை வைங்க, வைத்து இயேசுவின் ரத்தம் என்னுடைய உச்சியில் படட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் தேசத்தில் எங்க இருந்தாலும் ஆண்டவரே அவங்க வியாதியை குணப்படுத்த நீர் ஒரு பரிகாரி, நீர் ஒரு பரிகாரி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அவன் பாந்தவர்களே, இயேசுதான் பரிகாரி, இயேசுதான் விடுதலை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டுகிற தேவனுடைய கரங்களிலே இருப்பதினாலே பரிபூர்ண சுகம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது. அவர்தான் பரிகாரி. மந்திரவாதி எல்லாம் பரிகாரி கிடையாது, அவன் ஏமாற்றுவாளி, அவன் ஏமாற்றுகிறவன். இயேசு பரிகாரி, விடுதலை அளிக்கிறவர். பாவத்தை போக்க மாத்திரமல்ல, வியாதியை குணப்படுத்தவும் நித்திய ஜீவனை தருவதற்கு அவர் நல்ல ஒரு பரிகாரி. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவரே ஜீவன் உள்ளவர். மரித்தாலும் இரத்தம் சிந்தப்பட்டு அடக்கம் பண்ணாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளுக்காக, இதை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, அவங்களுடைய நல்ல சுகத்துக்காக, அவருடைய நல்ல ஆண்டவரே பலனுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தேவைகளுக்காக ஆண்டவரே, ஊழியத்திற்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு, தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவர் கொடுக்கிற ஒரு காணிக்க கொஞ்சமாக இருந்தாலும் அது உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாக கடந்து செல்லுகிறது ஆண்டவரே. தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரே டிவி மூலமாக செல்லுகிறது, உலகம் முழுவதும் யூடியூப் மூலமாக கடந்து செல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகிறதப்பா. அவங்க செய்கிற அர்ப்பணித்திருக்கிற அந்த பணியில்
தேவ கரம் கூட இருந்து தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஊழியங்களுக்கு தேவையான நன்மைகளையும் ஆண்டவரே நீ கொடுத்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இணைந்து பணியாற்றக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரே அபிஷேக், எல்லாருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்க வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்காக, மிஷனரிகளுக்காக, ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சமட்டியை போல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் தொடட்டுங்க தாவே. அப்படிப்பட்ட நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும். எல்லாரும் அதை உதாசீனம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தை நேசித்து தாங்குகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கைகளை கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய அன்பு கரங்களை தருகிறோம், நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. உமது கிருபை மட்டும் தாங்கட்டுங்க தாவே. எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் எதுவும் சாதிக்க முடியாதப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகும். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும், உம்முடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், துணை போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை கமிட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே குழந்தைகளை பெற்று கருத்து வேற்றுமையினால் பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் ஆண்டவரே தங்களுடைய குறைகளை உணர்ந்து இணைந்து வாழ குடும்பங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஆண்டவரே கொடுப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக கொடுப்பீராக. ஆண்டவரே வேலை காரியங்களிலும் ஆண்டவரே உயர்வு, பண தேவைகள் ஆண்டவரே பற்றாக்குறைகள் எல்லாம் மாறி தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் ஈவாய் தந்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள்,
விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியை திறந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுங்க. கைவிடேன் என்று சொன்னவர், ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கைவிட மாட்டேன் சொன்னவர். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. குடும்பங்களில் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எல்லா நன்மையினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்க எழும் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்